ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்னைக்கு சேலைக்கு ஓரம் தைச்சா எவ்வளோ வாங்கலாம், ப்ளவுஸ்க்கு என்ன வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேலை ஓரம். சேலை ஓரத்துக்கு நம்ம 2 சைடும் சேலை ஓரம் தைச்சோன்னா ரூ. 20 வாங்கிக்கலாம். அடுத்து கைலி ஓரம். இதை கைலி ஓரம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கைலி மூட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம ரூ. 30 வாங்கிக்கலாம். அடுத்து சுடிதார் கை ஜாயின் பண்ணுறது. சுடிதாருக்கு எப்படி நம்ம கை மட்டும் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் இப்போ எழுதியிருக்கேன். அதுக்கு நான் ரூ. 30 வாங்குகிறேன். அப்புறம் நைட்டி ஒரு புடி, அதாவது நைட்டியை எனக்கு நீங்கள் பிடிச்சி மட்டும் கொடுத்தா போதும், கை அடிக்க வேண்டாம், கீழெல்லாம் மடக்கி தைக்க வேண்டாம்னா அதுக்கு ரூ. 30 நான் வாங்குகிறேன். சுடிதார் கை ஜாயின் பண்ணுறது ஃபுல்லாக ஒரு அடியல், அதாவது சுடிதாருக்கு கையை ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக எனக்கு ஒரு புடி பிடிச்சிட்டு எனக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும் நான் ரூ. 50 வாங்கிக்கிறேன். நார்மல் ப்ளவுஸ் நான் ரூ. 150 வாங்கிக்கிறேன். ரூ. 150 வாங்கிக்கிறேன்னா நான் ஒரு டவுன் ஏரியாவை பேஸ் பண்ண கிராமத்தில் இருக்கிறேன். அப்போ நான் ரூ. 150 வாங்குகிறேன். அந்த டவுனில் ரூ. 200 வாங்குகிறாங்க ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு. அடுத்து லைனிங் ப்ளவுஸ்க்கு நான் ரூ. 300 வாங்குகிறேன். இது ப்ளஸ் லைனிங்க்கு ரூ. 50. நான் லைனிங் போட்டேன்னா ரூ. 50 நான் வாங்கிக்கிடுவேன். இதுவே அவங்க கஸ்டமரே லைனிங் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு ரூ. 300 வாங்கிக்கிடுவேன். லைனிங் ப்ளவுஸ்க்கு நான் லேஸ் வைக்கிறேன். அப்படின்னா லைனிங் ப்ளவுஸ்க்கு நான் லேஸ் வைக்கிறேன்னா 350. ஏன்னா அடியல் லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 300, லேஸ் வச்சு தைக்க ரூ. 50 வாங்கிக்கிறேன். ப்ளஸ் லைனிங்குக்கு தனியாக. இதுவே கஸ்டமர் லைனிங் கொடுத்துட்டாங்கன்னா நான் ரூ. 350 மட்டும் வாங்கிக்கிடுவேன். பஃப் ஸ்லீவ். இப்போ பஃப் கை வைங்க எனக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பஃப் கை வைக்கிறதுக்கு ரூ. 350. வித்து அதோட லேஸ், கைக்கும் நெக்குக்கும் லேஸ் வைக்கிறாந்தா அதுக்கு ஒரு ரூ. 50. ப்ளஸ் நான் லைனிங் போட்டேன்னா அதுக்கு ஒரு 50. மொத்தம் சேர்த்து ரூ. 450 ஒரு பஃப் ஸ்லீவுக்கு வாங்கிக்கிடுவேன். இப்போ சேலைக்கு ஃபால்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறாந்தா நான் ரூ. 50 வாங்கிக்கிடுவேன். இதுவே கஸ்டமர் ஃபால்ஸ் எடுத்து தள்ள நானே ஃபால்ஸ் வச்சேன்னா நான் ரூ. 75லேருந்து ரூ. 80 வரையும் வாங்கிக்கிடுவேன். ஏன்னா எங்கள் ஊரில் ஃபால்ஸ் ரூ. 30. ஒரு கடையை பொறுத்து ரூ. 25 இருக்கும், ரூ. 30 இருக்கும். அதனால் நான் அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிடுவேன். நைட்டி ஃபுல்லாக ஆல்ட்ரேஷன் பண்ணணும். இப்போ நைட்டிக்கு ஒரு அடியல் மட்டும் போடுறாந்தா தான் நான் ரூ. 30 வாங்கிக்கிறேன். எனக்கு ஃபுல்லாகவே கீழே கட் பண்ணி மடக்கி தைக்கணும், கை கட் பண்ணி கையை சரி பண்ணி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாந்தா நான் ரூ. 50 வாங்கிக்கிடுவேன். உள்பாவாடை ஸ்டிச் பண்ணுறாந்தா நான் ரூ. 30 வாங்கிக்கிடுவேன். அதே மாதிரி தாவணி பாவாடை சட்டைக்கு நான் 500 + 600 வாங்கிக்கிடுவேன். ஏன் இந்த 500 + 600 வாங்கிக்கிறேன்னா அதுக்கு பாவாடை ப்ளைனாக அடிக்கிறதுக்கு பட்டி வச்சு அடிக்கிற பாவாடை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளவுஸில் நம்ம என்ன ஒர்க் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தாவணி பாவாடை சட்டைக்கு ப்ளவுஸ்க்கு நம்ம பேக் சைடு ஓப்பன் வச்சு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம், இல்லை டிசைன்ஸ் கொஞ்சம் ஹெவியாக வச்சு கொடுக்கலாம், இல்லைன்னா பப் ஸ்லீவ் வச்சு கொடுக்கலாம். இது எது வேணாலும் நம்ம பண்ணலாம். அதுக்காக நான் 500 to 600 நான் வாங்கிக்கிடுவேன். அதில் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காசு வாங்கிக்கிறணும். இப்போ ப்ளவுஸுக்கு பைப்பிங் வைக்கிறாந்தா இப்போ நம்ம நார்மலாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு பைப்பிங் தனியாக தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக வருங்கிறதுக்காக கொடுப்போம். அப்போ அது நம்ம வேலை கூடுது. அப்போ கூடும்போது அதுக்காக சேர்த்து நான் ரூ. 50 வாங்கிக்கிடுவேன். இப்போ ஆரி ப்ளவுஸு, எம்ப்ராய்டரி ப்ளவுஸ்லாம் நமக்கு ரெடிமேடாகவே அவங்க ஆரி போட்டு நம்மள்கிட்ட கொடுத்தாலும் சரி, இல்லை ஆரி ப்ளவுஸ் ரெடிமேடாக எடுத்து கொடுத்தாலும் சரி, அதுக்கு நான் ஸ்டிச் பண்ண ரூ. 500 வாங்கிக்கிடுவேன். ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் ரூ. 500 வாங்கிக்கிடுவேன். இப்போ ஸ்கூல் யூனிஃபார்ம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறாந்தா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணால் தான் நம்ம அதை பிள்ளைங்க போடுற மாதிரி நம்ம அதை சரி பண்ணி கொடுக்க முடியும். அதனால் அந்த ஆல்ட்ரேஷன் பண்ணுறாந்தா இப்போ ஃபேண்ட்டு கட் பண்ணி அடிக்கணும், டாப்பு கையை லென்த்தாக இருக்கும், அதை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி உடம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிடிச்சி கொடுக்குறாந்தா அதுக்கு ஒரு செட்டுக்கு நான் ரூ. 50 வாங்கிக்கிடுவேன். ஏன்னா ஸ்கூல் பசங்கனால நான் அதை கம்மியாக தான் வாங்கிக்கிடுவேன். அதுக்கடுத்து டிசைன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுக்கு நான் ஏன் ரேட்டு போடலைன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸு சில பேர் ½ அன் ஹவர் அடிப்பாங்க, சில பேர் 3/4 மணி நேரம் அடிப்பாங்க, சில பேர் 1 ஹவர் வரையும் அடிப்பாங்க.
அப்படி ஒரு ப்ளவுஸ் அடிக்கிறதுக்கு இவ்வளோ டைம் ஆகும். இப்போ டிசைன் ப்ளவுஸு, கைக்கு வந்து ஸ்காலப் டிசைன், பேட்டர்ன் ப்ளவுஸ் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, அந்த ப்ளவுஸுக்கு வந்து நம்ம எவ்வளோ வேலை குடுக்குறோம், நம்ம கடையிலேருந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் அதுக்காக வாங்கி வைக்கிறோம், அதெல்லாம் கணக்கு பண்ணணும். அதெல்லாம் கணக்கு பண்ண இப்போ ஆவரேஜாக நான் ரூ. 500 அப்படிங்கிறத போட்டுற முடியாது. ஆவரேஜாக நான் ரூ. 200 ரூ. 300 நம்ம போட்டுற முடியாது. அதுக்கு நம்ம என்ன வேலை பார்க்குறோம், என்ன ஒர்க் பண்ணுறோம், அதுக்கு நம்ம என்னென்ன பொருள் கடையில் வாங்குறோங்கிறத கணக்கு பண்ணி தான் அதுக்கேற்ற மாதிரி பைசா வாங்குவேன். எங்கள் ஊரில் நான் என்னோடய ப்ளவுஸு, சாரீ இதுக்கெல்லாம் ஃபால்ஸ் எல்லாத்துக்கும் நான் இவ்வளோ வாங்குகிறேன். நீங்கள் உங்கள் ஊரில் என்னென்ன வாங்குவீங்க, எவ்வளோ வாங்குவீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.